பார்வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா, சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பகல் 1 மணி வரை 40% வாக்குகள் பதிவு. அதிக அளவாக ஆரணி தொகுதியில் 30% வாக்குகள் பதிவு. இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் அமைதியான வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று தலைவர்கள் வாக்களிப்பு. திரைத்துறையினரும் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிப்பு. தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளுக்கான பொது தேர்தல், 18 பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 17வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் சித்திரை திருவிழா காரணமாக இரவு 8 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். பகல் 1 மணி வரை 40% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வரிசையில் நின்று வாக்களித்தார். அவரது மனைவி துர்காவும் அதே மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய வாக்கினை இந்த வாக்குச்சாவடியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளருமான டாக்டர் பார்வேந்தர் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவும் அதே மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள சிலுவம்பாளையம் வாக்குப்பதிவு மையத்தில் முதலமைச்சர் கே. பழனிசாமி பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், பாஜக தேசிய செயலர் எச். ராஜா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். திமுக பொதுச் செயலர் க. அன்பழகன், பொருளாளர் துரைமுருகன், தேமுதிக பொதுச் செயலர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் கனிமொழி, தமிழிசை சவுந்தரராஜன், அமமுக முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இதேபோன்று
அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, MC சம்பத், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பாலாஜி, OS மணியன் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். கருணாநிதியின் துணைவியார் தயாளு அம்மாள், மகன்கள் முக அழகிரி, முக தமிழரசு, மகள் முக செல்வி ஆகியோரும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மாவட்டத்தினுடைய வளர்ச்சி கட்டாயமான தேவை என்கின்ற முறையில் புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் அவர்கள் அத்தனை பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திலே வாக்களித்தது நான் மகிழ்ச்சி. ஜனநாயக சக்திகள் வெல்லுவார்கள். நாடு, ஜனநாயகம், அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழகத்தில் 40க்கு 40, 100க்கு 100 திமுக கூட்டணி வெற்றி பெறும். இந்த தேர்தல் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டின் மதசார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்கீங்க? வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களுடைய NDA உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஜனநாயக முறைப்படி நான் குடியிருக்கும் தொகுதியில் வாக்களித்து விட்டு நான் போட்டியிடும் தூத்துக்குடி தொகுதிக்கு செல்ல இருக்கிறேன். அங்கே நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதே மாதிரி இங்கேவும் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக, பாஜக மற்ற தோழமை கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டுகின்ற அத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார். கடந்த முறையும் நான் தேர்தல் நின்றிருக்கின்றேன். அந்த நேரத்தில் இருந்த எழுச்சியை விட பல மடங்கு எழுச்சி மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக எங்களுக்கு உறுதியளித்தார்கள். அவர்களது முகத்திலே எங்களுக்கு தெரிந்தது. எல்லோரும் இந்த மதசார்பற்ற கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கின்றார்கள். எங்களுடைய கூட்டணியின் சார்பில் தொகுதிகளிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு. சட்டமன்ற தொகுதியில் 130வது வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறேன். பாராளுமன்றத்திற்கு யார் வர வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுகவுக்கு அலை வீசுகிறது. மக்கள் ஆதரவு பெருகியிருக்கிறது. எல்லா தொலைக்காட்சியும் மக்கள் பார்ப்பாங்க. உண்மை எதுன்னு தெரியும். அதை திரும்பவும் நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எங்கள் கேண்டிடேட்டில் நிறைய பேர் வசதியானவங்க, நினச்சா பணம் கொடுக்க முடியும். ஆனால் பணம் கொடுக்க வரேன்னு நாங்கள் சொல்லிட்டு அவன் யாரும் விரும்புகிறோம். ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கு. வாக்குச்சாவடியில் நல்லபடியாக சீராக அமைச்சிருக்காங்க. நல்ல ஈஸியாக இருந்தது ஓட்டு போடுறதுக்கு. நல்லபடியாக தேர்தல் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் கூட்டணி அமோகமாக மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பதாக செய்தி. தமிழகம், புதுச்சேரி உள்பட 12 மாநிலங்களில் உள்ள 95 மக்களவைத் தொகுதிகளில் 2வது கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் தமது வாக்கினை பதிவு செய்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தமது மகள் ஸ்ருதிஹாசனுடன் தேனாம்பேட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். நடிகர் அஜித்குமார் தமது மனைவி ஷாலினியுடன் திருவான்மியூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் வாக்களித்தார். நடிகர் விஜய் சென்னை அடுத்த நீலாங்கரையில் உள்ள புனித தேவாலயர் பள்ளியில் தமது வாக்கை பதிவு செய்தார். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்களித்தார்.
நடிகர் பிரபு அவரது மகன் விக்ரம் பிரபு ஆகியோர் தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். நடிகர்கள் சிவகுமார் அவரது மகன் கார்த்தி ஆகியோர் சென்னை தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். இதேபோன்று நடிகர் சூர்யா அவரது மனைவி ஜோதிகா ஆகியோர் தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். நடிகர் கார்த்திக் அவரது மகன் கௌதம் கார்த்திக் ஆகியோர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்களித்தனர். நடிகர் ஸ்ரீகாந்த் தமது மனைவியுடன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோன்று இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி, நகைச்சுவை நடிகர் செந்தில், பின்னணி பாடகி சின்மய் ஆகியோரும் காவேரி உயர்நிலைப் பள்ளியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். சென்னை டிடிகே சாலையில் உள்ள வாக்கு மையத்தில் நடிகர் தனுஷ் தமது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வாக்கு மையத்தில் நடிகர் சத்யராஜ் வாக்களித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் நடுநிலைப் பள்ளியில் நடிகை த்ரிஷா தமது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நடிகர் விஜய் சேதுபதி வாக்களித்தார். சென்னை தியாகராய நகரில் இயக்குனர் பாரதி ராஜா தமது வாக்கினை பதிவு செய்தார். முறையாக ஓட்டு போடுற அத்தனை பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது உங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் நினைக்கிறேன். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா 18 வயசில் நம்ம வீட்டில் முடிவெடுக்கவே நம்மளை கேட்பாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த நாட்டோட நம்மளை யார் ஆட்சி பண்ணணுங்கிற முடிவெடுக்கிற உரிமையும் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் நானும் ஓட்டு போட்டேன். எல்லாரும் போல் நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க, யாருக்கு சார் ஓட்டு போடுறது, யார் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தரை விட ஒருத்தர் கண்டிப்பாக இப்போ பெட்டராக இருந்துகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தரை பார்த்து, ஒரு கட்சியை பார்த்து தேடி விசாரித்து இந்த கேண்டிடேட் யாரெல்லாம் இந்த ஊரில் நிற்கிறாங்க, அதில் பெட்டர் யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக நம்ம டைம் செலவழித்து அதுக்கான வேலைகள் பண்ணி ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும். ஓட்டு போடணும் நம்ம கடமை. கோயிலுக்கு போடுறது எவ்வளோ அவசியமோ அது மாதிரி ஓட்டு போடுறது முக்கியமான விஷயம். நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். எங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே இருக்கிற போலிங் ஆஃபீஸர் இன்டர்வியூன் பண்ணி எந்த பக்கமும் அப்ஜெக்ஷன் இல்லாதனால என்ட்ரி எடுத்துக்கிட்டு திருப்பி எங்களை ஓட்டு காஸ்ட் பண்ண வச்சாங்க. இப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா ஓட்டு போட்டுட்டோன்றதுக்கு. ஐ ஆம் ஹாப்பி அபவுட் இட். இதனிடையே நடிகர் சிவகார்த்திகேயன், நகைச்சுவை நடிகர்கள் ரமேஷ் கண்ணா, ரோபோ சங்கர் ஆகியோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் அவர்கள் வாக்களிக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கோயம்பேட்டிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பேருந்துகள் இல்லாத காரணத்தால் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் பிரகாஷ். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் பொறுத்தவரை கூடுதலாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய பணியை விடுமுறை அளித்து அவர்கள் இன்றைய தினம் அவர்கள் வாக்களிப்பதற்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னை கோயம்பேடு பேரணியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்களுடைய கூட்டம் அலமோதி இருக்கிறது நாம் கூறலாம். குறிப்பாக சுமார் 2,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தற்போது சென்னை கோயம்பேடு பேரணியில் இருக்கிறார்கள். காரணம் இங்கே இருக்கக்கூடிய பேருந்து வசதிகள் முழுவதும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் உடனடியாக அதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் குற்றம் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நிற்கிறேன். ஒரு பஸ் கூட வரமாட்டுது. கவர்மெண்ட் 100% ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தாலுமே எப்படி 30% ஓட்டு வீணாக போகுது. பஸ்ஸே வரமாட்டுது. இங்கே இருக்க மக்கள் அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? இதுக்கு என்ன கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது? இது வேணே இன்னைக்கு வேணே செஞ்சுருக்காங்க. இதை எப்பயுமே வண்டி ஓடுற நாள், இந்த தேர்தல் நாள் அது வண்டி ஓடலைன்னா இது கவர்மெண்ட் வேணே செய்யுதா? பஸ் இல்லாத இது மாதிரி இருந்தாங்கன்னா நல்ல தேவைக்கெல்லாம் பஸ் அமுச்சு விடுறாங்க. ஓட் டைமுக்கு இது மாதிரி பண்றாங்க. ஏன் அமுச்சு விடல? இது மாதிரி பண்ணா நம்ம எப்படி ஓட்டு போட முடியும்? இங்க இருக்கிறவங்க ஓட்டு போட்டுறாங்க. ஊர் நாட்டுக்கு போறவங்க எப்படி போட முடியும்? ஏன் ஓட்டு போடாத காரணம் என்னத்துக்கு? பஸ் ஏன் அமுச்சு விடல? மற்ற பஸ்ஸெல்லாம் அமுச்சு விடுறாங்க. நாங்கள் ஊர் நாட்டுக்கு போகிற பஸ்ஸெல்லாம் எப்படி போக முடியும்? பஸ் அமுச்சு விடணும். இல்லை பஸ் வரலையா எந்த பஸ்ஸை நாங்கள் அமுச்சு விட மாட்டோம். இல்லை நாங்கள் சைக்கு பண்ணுறோம். காலை முதல ஏராளமான பெண்கள், குழந்தைகள் அவர்கள் பசுவுடன் அவர்கள் இந்த கோயம்பேடு பேருந்துகளில் காத்துக்கின்றார்கள். ஒரு குற்றச்சாட்டம் அவர்கள் வெளிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய 2-3 பேருந்துகள் மட்டுமே இங்கே இருப்பதாகவும் அந்த பேருந்துகளையும் தற்போது பொதுமக்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ரத்து செய்யப்பட்ட வேலூர் தொகுதிக்கு மட்டுமே தற்போது இங்கிருந்து பேருந்து நிலையம் செயல்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு இதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் அடுத்த கட்டமாக தங்களுடைய ஒரு போராட்டத்துக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தங்கள் தள்ளப்படும் என்றும், எனவே அரசு இதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேடு பேரணியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் பிரகாஷ். பிரதமர் மோடி பழனிசாமிக்கு எதிராக அலை. நீலகிரி தொகுதி வேட்பாளர் ஆ ராசா பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட மங்கலமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவை பார்வையிட்டார். அவருடன் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் ஜெயசீலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். சென்னை SIET கல்லூரி வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாக்கை பதிவு செய்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் செய்து நடத்திய நேர்காணலை காணலாம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்காக தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட SIT கல்லூரியில் உள்ள 24ஆம் எண் வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் நின்று வரிசையாக நின்று தனது குடும்பத்தினருடன் வாக்கை அளித்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்வி மட்டும். நீங்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. தமிழக மக்களோட எண்ணம், அவங்களோட மன எண்ணம் எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. மத்திய அரசு மீதும் மாநில அரசு மீதும் ஒரு கடுங்கோவத்தோடு இருக்காங்கிறது தான் என்னோட எண்ணம். போன இடத்துலலாம் ரொம்ப எழுச்சியோடையும் ரொம்ப மகிழ்ச்சியோடும் வரவேற்றாங்க. மத்திய அரசு மேலே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்கிறது தான் மக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மத்தியில் ஆட்சி மாற்றம் வரலாம் என்ற நிலையிலும் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சார்? இல்லை, அங்கே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே இங்கே மாற்றம் வந்துடும். ஏன்னா இவங்க இங்கே இருக்கிறதே மத்திய ஆட்சி அதை வச்சுக்கிட்டு தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தாலே தானாக மாநிலத்தில் இந்த ஆட்சிக்கு வந்துடும். தமிழகத்தை பொறுத்தவரை 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்று வருகிறது. நீங்களும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். இடைத்தேர்தல் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? 18 இடைத்தேர்தலும் நான் போய் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தேன். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழகத்தில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக அலை வீசுவதால் தான் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி மக்களவை தொகுதி வேட்பாளருமான ராசா தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் ராசாவுடன் நமது செய்தியாளர் மாரியப்பன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக சார்பில் போட்டியிடும் மக்களவை வேட்பாளருமான ராசா பெரம்பலூரில் தனது வாக்கை செலுத்தியுள்ளார். அவரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்பான். சார், காலம் முதல் அதிகமாக பொதுமக்களும் சரி பெண்களும் சரி வாக்குகளை சேகரித்து வராங்க. இதனை எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள் ஆர்வம் எதை காட்டுதுனாக்கா மோடி அரசாங்கத்தின் மீது எடப்பாடி அரசாங்கத்தின் மீது இருக்கிற கோபத்தை காட்டுது. அதனால வேகமாக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் தொடர்ந்து திமுக வேட்பாளர்கள் குறிவைத்து அவர்கள் வேட்பாளர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க, கட்சியினருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த மோடி அரசாங்கத்தில் அதுவும் எடப்பாடி ஒரு அடிவருடித்தனமான ஆட்சியை மோடிக்கு கீழ் நடத்திட்டு இருக்கிறதுனால இதில் வருமான வரித்துறையோ எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எந்த தனி அமைப்புமோ சட்டப்படியாக நிறுவப்பட்டுள்ள அரசியல் சட்டத்தின் மீது நிறுவப்பட்டுள்ள எந்த அமைப்பும் தன்னிச்சையாக செயல்படாது. இது முழுக்க அரசாங்க சார்பாக தான் செயல்பட வைப்பார்கள். ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் நடைபெறும் போரில் ஜனநாயகம் வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கலிங்கப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் அவர் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சியினரை குறிவைத்து ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமது மனைவியுடன் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட நெற்குன்றத்தில் உள்ள MR மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மிகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அது கொஞ்சம் இருக்கலாம். 1% 2% வரைக்கும் ஜெனரலா ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். அது பண்ணலாம். இதேபோன்று நெற்குன்றம் MR பள்ளியில் தமிழக முன்னாள் தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி தமது மனைவியுடன் வாக்களித்தார். தமிழக காவல்துறை தலைவர் அசுதோஷ் சுக்லா சென்னை நொளம்பூரில் உள்ள SBOA மேல்நிலைப்பள்ளியில் தமது குடும்பத்துடன் வாக்களித்தார்.
சென்னை பெருநகர காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதன் சென்னை ஆழ்வார்பேட்டை அம்புஜமாள் தெருவில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு தொடங்க கால தாமதம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 92ஆம் வாக்கு மையத்தில் வாக்கு இயந்திரம் பழுதடைந்ததால் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வந்ததை அடுத்து வாக்குப்பதிவு முறையாக தொடங்கியது. இதனால் வாக்காளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சென்னை மின் பகுதியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என கூறி ஏராளமான இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மின் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிக்க சென்ற 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததை அறிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூரில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டதால் வாக்காளர்கள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் வடக்கு வாசல் மாநகராட்சிக்குட்பட்ட வாக்கு மையத்தில் வாக்கு இயந்திரம் திடீரென பழுதடைந்தது. இதனால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். தேர்தல் அதிகாரிகள் புதிய வாக்கு இயந்திரங்களை கொண்டு வந்ததை அடுத்து வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூரில் ஓபலாபுரம் ஊராட்சியை சேர்ந்த மக்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்துள்ளனர். திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஓபலாபுரம் ஊராட்சியில் வாக்கு மையத்தில் வாக்களிக்க வேண்டிய 537 வாக்காளர்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்துள்ளனர். அந்த பகுதியில் இரும்பு ஆலையால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை தடுக்க அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தேர்தலை புறக்கணிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் நகரில் வாக்கு இயந்திரங்கள் பழுதடைந்ததால் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது. காஞ்சிபுரம் 43வது வார்டில் உள்ள கிருஷ்ணா நாடு மேல்நிலைப் பள்ளியில் 3 வாக்கு இயந்திரங்கள் பழுதடைந்தன. இதனால் வாக்குப்பதிவு தொடங்க காலதாமதம் ஏற்பட்டது. உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு மாற்று இயந்திரங்களை வரவழைத்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு தொடங்கியது. இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் வாக்கு மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மும்முரமான வாக்குப்பதிவின் போது திடீரென வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அப்போது அங்கு வாக்களிக்க வந்திருந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மக்களுடன் சுமார் 15 நிமிடம் காத்திருந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். ஈரோடு மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதடைந்ததால் வாக்குச்சாவடி மையங்களின் பிரச்சினை ஏற்பட்டது. ஈரோடு மக்களவைத் தொகுதியில் காலை 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு தொடங்கியது. அத்தொகுதிக்குட்பட்ட ஆசிரியர் காலனி பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு வாக்களிக்க வந்த மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் ஈரோடு வளையக்கரை வீதி பகுதியில் வாக்காளர் பட்டியலில் 2 இடங்களில் அதிமுக கட்சி முதன்மை முகவர் தங்கவேலுவின் பெயர் இடம்பெற்றதால் அங்கு பிரச்சினை உருவானது. பின் வாக்குச்சாவடி அலுவலர்கள் தலையிட்டு அதிமுகவினர் பெயரை வெளியேற்றினர். வட மாநிலங்களில் மக்களவை தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் மக்களவைத் தொகுதி தவிர தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 19 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பகல் 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 30.62% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக ஆரணியில் 36.51% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 22.82% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
வடசென்னை தொகுதியில் 23.36%, தென் சென்னை தொகுதியில் 23.87%, மத்திய சென்னை தொகுதியில் 22.89% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. பெரம்பலூர் தொகுதியில் 24%, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 21.85%, காஞ்சிபுரம் தொகுதியில் 29.37%, அரக்கோணம் தொகுதியில் 30.6%, தருமபுரி தொகுதியில் 18.26%, திருவண்ணாமலை தொகுதியில் 22.90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கள்ளக்குறிச்சி தொகுதியில் 32.93%, சேலம் தொகுதியில் 31.46%, நீலகிரி தொகுதியில் 28.32%, பொள்ளாச்சி தொகுதியில் 20.66%, திண்டுக்கல் தொகுதியில் 21.75%, கடலூர் தொகுதியில் 20% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மயிலாடுதுறை தொகுதியில் 32%, தஞ்சாவூர் தொகுதியில் 25%, தூத்துக்குடி தொகுதியில் 28.46%, தென்காசி தொகுதியில் 13.7%, திருநெல்வேலி தொகுதியில் 25.96%, திருவள்ளூர் தொகுதியில் 16.39% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கிருஷ்ணகிரி தொகுதியில் 20.24%, ஆரணி தொகுதியில் 36.51%, கரூர் தொகுதியில் 21.29%, திருச்சி தொகுதியில் 21.28%, சிவகங்கை தொகுதியில் 30%, தேனி தொகுதியில் 22.90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. விருதுநகர் தொகுதியில் 29.25%, கன்னியாகுமரி தொகுதியில் 26.31%, ஈரோடு தொகுதியில் 23.3%, கோயம்புத்தூர் தொகுதியில் 27.61%, மதுரை தொகுதியில் 25.41%, திருப்பூர் தொகுதியில் 30.6% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாகப்பட்டினம் தொகுதியில் 23.81%, ராமநாதபுரம் தொகுதியில் 19.67%, விழுப்புரம் தொகுதியில் 33.2%, சிதம்பரம் தொகுதியில் 31.79%, நாமக்கல் தொகுதியில் 32.94%, புதுச்சேரி தொகுதியில் 26.94% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி தவிர கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், திரிபுரா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 55 மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேவகவுடா தமது குடும்பத்துடன் பதுவாலஹிப்பே பகுதியில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்களித்தார். கர்நாடக முதல்வர் குமாரசாமி ராமனகாரா பகுதியில் உள்ள வாக்கு மையத்தில் குடும்பத்துடன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடும்ப அரசியல் நாட்டிற்கு தற்போது முக்கியமான ஒரு விவகாரம் இல்லை என தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிரச்சினைகளே முக்கியமான விவகாரமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சரும் பீகார் மாநிலம் பூசார் தொகுதி வேட்பாளருமான அஸ்வினி குமார் சௌபே பகல்பூரில் உள்ள வாக்கு மையத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா, அவரது மகன் உமர் அப்துல்லா ஆகியோர் ஸ்ரீநகரில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்களித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதி பாஜக வேட்பாளரும் நடிகையுமான ஹேமா மாலினி தமது வாக்கினை பதிவு செய்தார். நடிகரும் கர்நாடக மாநிலம் பெங்களூரு தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான பிரகாஷ் ராஜ் தமது வாக்கினை பதிவு செய்தார். பதற்றமான வாக்கு மையங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று புதுச்சேரி மக்களவை தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலும் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வாக்களித்தார். புஷ்டி வீதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தனது வாக்கினை பதிவு செய்தார். மக்கள் மத்தியில் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், நரேந்திர மோடி பதவி விட்டு இறக்க வேண்டும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் இந்த நாடு சின்னாபண்ணப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு ராகுல் காந்தி வந்தால்தான் இந்த நாட்டுக்கு விடுகாலம் பிறக்கும் என்று மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பகல் 1 மணி வரை 40% வாக்குகள் பதிவு. அதிக அளவாக ஆரணி தொகுதியில் 30% வாக்குகள் பதிவு. இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் அமைதியான வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று தலைவர்கள் வாக்களிப்பு. திரைத்துறையினரும் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. போதைய பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.